அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிமார்கள் உட்பட எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கள் சுயமாக அற்புதங்கள் செய்ய இயலாது என்பதையும், நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் நாடும் பொழுது அனுமதிக்கும் போது சில அற்புதங்களை செய்ய முடியும் என்பதையும், மற்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் எல்லா மனிதர்களை போன்றவர்களாகத்தான் இருந்துள்ளார்கள் என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த ஒரு இறை தூதராக இருந்தும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமானவராக இருந்தும், அவர்கள் விரும்பியதையெல்லாம் அல்லாஹ் செய்து கொடுக்கல, அவங்க கோரிக்கையெல்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவங்களுடைய தாயாருடைய விஷயம், அவங்க பெரிய தகப்பனாருடைய விஷயத்தை எல்லாம் எடுத்துக்காட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் மக்காவில் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற ஒரு சஹாபி சொல்கிறார். இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற 4-5 பேரில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் இவர் ஒரு ஆள். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு 6 பேர் இருந்தோம். ரசூலுல்லாவோட அப்போ தான் மக்கள் கம்மி, இஸ்லாத்தை ஏற்றவங்க ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சித்தத்து நஃபரின் ஒரு 6 நபர்கள் இருந்தோம். அப்போ முஷ்ரிக்குகள் இணை கற்பிக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. நீ ஒரு கொள்கையை சொல்கிற, அது சொல்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த தாழ்ந்த நிலையில் உள்ள இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களும் நாங்களும் ஒரு சபையில் அமர முடியாது. நாங்கள் எங்களுடைய உயர்வை, எங்களுடைய தகுதியை நீ ஒப்புக்கொண்டாயானால் நாங்கள் உன்னுடைய கருத்துக்களை செவியேற்க தயாராக இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். எப்படி கேட்குறான், உத்ருத் ஹாவுலாய், இவங்கள விரட்டி விடுங்க. யாரை? உங்களோட இப்போ 6 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க, இந்த 6 பேரை விரட்டி விட்டுருங்க. லா எஜ்தரிவும் அலைனா, எங்கள் மீது அவங்களுக்கு ஒரு தைரியம் விடக்கூடாது. அவங்க மட்டமானவர்களாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம், அவங்க மேலானவர்கள் என்ற எண்ணம் வந்துடக்கூடாது என்று ஒரு முறையிடுறாங்க. அப்போ அந்த 6 பேர் யாருன்னு கேட்டால், அவரே சொல்கிறார், 6 பேர் யார் என்று கேட்டால், சாதாகிய நான் ஒரு ஆள், இப்னு மசூத் ஒரு ஆள், ஹுதைல் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு ஆள், பேரை சொல்லலை, பிலால் ரலியல்லாஹு அவர் ஒரு ஆள், மேலும் 2 பேர் அவங்க பேரை நான் குறிப்பிடவில்லை என்று அவர் சொல்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ், பிலால், சஅது, இந்த மாதிரி ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம்னு கேட்டால், இவங்க இஸ்லாத்துக்கு வர்றங்கிறாங்களே, நம்ம கருத்தை செவியேற்கிறோன்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு அவங்கள வென்றெடுத்துடலாமே என்று நினைத்து கொண்டு அவங்களையும் இவங்களையும் ஒன்று சேர விடாமல் இவங்களை அனுப்பி விட்டுடலாம்னு மனசில் உங்களுக்கு தோன்றிடுச்சு. ரசூலுல்லாஹ் மனசில் என்ன தோன்றி விட்டது, இவங்க கேட்குறாங்க, இவங்க 6 பேரையும் விரட்டி விட்டேன்னு சொன்னால், இந்த 6 பேர் மட்டும் இல்லை, இன்னும் பலரை தாழ்ந்த நிலையில் கருதப்பட்டவர்களை நீ விரட்டி அடித்து விட்டு இருந்தால் அந்த சபைக்கு நாங்கள் வருவோம், வந்தால் அந்த செய்திகளை சொல்லலாம், அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு நினைப்பில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இது இஸ்லாத்துக்கும் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்குமே, எதுக்கு அவங்க 2 பேரையும் ஒன்றா உட்கார வைக்கணும், அவங்க வரும்போது நீங்கள் வராதிங்க, நீங்கள் வரும்போது அவங்க வராதிங்கன்னு அப்படி செய்யலாமேன்னு உங்கள் மனசில் நினச்சி, நான் சொல்லலை அப்படி அப்படின்னு சாது சொல்கிறார். வகாஃபி நஃப்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹு ஐயக, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நாடிய மாதிரியான ஒரு கருத்து அவங்க உள்ளத்துலையும் உருவாகிவிட்டது. அந்த கருத்து உருவானது இந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறார். அப்போ இதை சொன்ன உடனே அல்லாஹ்கிட்டேருந்து ஒரு கண்டித்து ஒரு வசனம் வருது. ஃபன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல வலா தத்துருதில்லதீன என்று சொல்லக்கூடிய, அதாவது 6வது சூறாவில் 52வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் அப்போது இறக்கினான். வசனம் இறங்குது, எதுக்கு இறங்குனுச்சுங்கிற சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுது, அதை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கிக்கிறோம்.
அந்த வசனத்துடைய அர்த்தத்தை பார்த்தாலேயே இந்த சாதுன அபிவக்கா சொன்னார்ல, ரசூலுடைய மனசில் ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுண்டு அதை சொல்கிற மாதிரி இந்த வசனம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, வலா தத்துருதில்லதீன எதுவுன ரப்பகும் பில் கதாத்தி உள்ள ஷி, காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களை நீ விரட்டி விடாதே. இவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு அவங்கள விரட்டிடாதே. இதுன வஜிஹு, அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவங்க காலையிலையும் மாலையிலும் அல்லாட்ட பிரார்த்தனை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு காலையிலையும் மாலையிலும் அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்த மக்களை விரட்டி விட்டு வரக்கூடியவனுக்காக என்ன செய்யக்கூடாது, விளையக்கூடாது என்பதற்காக அப்படி நீ விரட்டி விட்டு விடாது. ஒமா மின் மா அலைக்க மின் ஹிசாபிகி மின் செய்யின், அவர்களை பற்றிய விசாரணை உனக்கு கிடையாது. ஒமா மின் ஹிசாபிக்கு அழகி மின் செய்யின், உன்னை பற்றிய விசாரணை அவங்கள்ட்ட செய்யப்படாது. அதனால் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களை விரட்டாமல் வச்சுக்க. அப்படி விரட்டினால் தத்துருதகம், அவங்கள நீ விரட்டி விட்டாயானால், இவங்களுடைய கோரிக்கையை ஏற்று விரட்டி விட்டாயானால் தக்குன மினல் ஆலிமீன், நீ அநியாயக்காரனாக ஆகிவிடுவாய் அப்படின்னு அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி லேசாக கொஞ்சம் அவங்க சொல்ல கேட்கலாமே அப்படி நினைக்கிறாங்க. நினைக்காட்டி இந்த வசனம் வந்திருக்கு தேவையில்லை. நீ வந்து இப்படி இப்படி அவங்கள விரட்டி விட்டுட்டு இவங்களை சேர்த்துக்கிறாத, அநியாயக்காரனாக போயிடுவ அப்படின்னு சொல்வதில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்கன்னா எதுக்கான மட்டும் தாழ்த்துவதற்கு இல்லை, இவங்களை தாழ்த்தி அவங்கள ஒசத்துறது கிடையாது. மக்கள்கிட்ட செய்தி போகணும். இவங்க இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இல்லாத ஒரு சபையாக இருந்தால் கேட்பாங்க. 4 பேர் கேட்டோன்னா 2 பேர் வருவான். அந்த ஒரு நோக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு இணக்கமான ஒரு நிலைமையை வந்து அந்த முகபாவத்தை வச்சு அறியலாம். அவர் அறிஞ்சிருக்கிறார். முகபாவத்தை வச்சு இவர் ரசூலுல்லாஹ் மனசில் என்னமோ ஏற்பட்டு விட்டது அப்படி நாங்கள் நினைக்கும் பொழுது அல்லாஹ்ட்டிருந்த கட்டளை வந்து விட்டது என்று அவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு முடிவு எடுத்தாலும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நல்ல நோக்கத்தில் எடுக்கிறீங்க, ஒரு 4 பேர் வந்தானா 2 பேர் கேட்கத்தானே செய்யுமா, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு நல்லது தானேன்னு சொல்லி நினச்சாங்கல்ல, அது தவறு. நான் ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கேன். இஸ்லாத்தில் என்ன நிலைப்பாடுனா, யார் ஏற்கனவே வந்து விட்டார்களோ அவங்க தான் நமக்கு வேணும். ஒருத்தன் வருவான் என்பதற்காக வேண்டி ஏற்கனவே உறுதியாக உள்ள மக்களை விரட்டக்கூடாது என்கிறது தான் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. அந்த ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறது தான் இஸ்லாம் வந்தது. இஸ்லாம் வந்தது எதுக்காக வேண்டி, அவன் வசந்தவன் இவன் தாழ்ந்தவன், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், நான் இருக்கிற இடத்துக்கு அவன் வரமாட்டேங்கிறது தான் பிரச்சனையே. அதனால தான் உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் இப்படி வளைஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான், இதை கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க வளைஞ்சு கொடுக்க நினைச்சதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்தாலும் வேறு அந்த உயர்வு தாழ்வை ஏற்றுக்கொண்டவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எதுக்கு நினச்சிருப்பாங்கன்னா, கொஞ்சம் பேர் வருவாங்களே கேட்குறதுக்காக ஆள் வந்தால் தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நினைத்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் கண்டிக்கிறானே என்று சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அந்த நிலைப்பாட்டில் வந்து ரசூலுல்லாவாக இருந்தால் கூட எந்த ஒரு நோக்கத்துக்காக இருந்தால் கூட அவங்களா வளைஞ்சிட முடியாது. அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டால் எல்லோரும் சமங்கிறது தான். அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் மேலானவன் என்பது தான். இதுதான் இஸ்லாத்தை தக்வா உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்படிங்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இவங்க நீங்கள் போயிருங்க அவங்க இருக்கட்டும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அந்த கருத்துப்பட இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் இறக்குகிறான். அதே மாதிரி இதே கருத்துப்பட 18வது சூறாவில் 28வது வசனத்துலையும் இந்த கருத்துப்பட வேற ஒரு சம்பவத்துக்காக உள்ள விஷயம் இந்த வசனத்தை வாய்ச்சாலும் உங்களுக்கு விளங்கிடும். ஒசுபிரு நப்சக அல்லதீன எதுவுன ரப்பகும் பில் கதாத்தி உள்ள ஷி, காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களோட உன்னை கட்டுப்படுத்தி கொள்வீராக, அவங்களுடன் இருந்து கொள்வீராக. யுரீதுன வஜ்ஹஹு, அவங்களுடைய திருமுகத்தை நாடி இப்படி செய்கிறார்களே அவங்களுடன் நீ இருந்து கொள்வீராக. வலா தாது ஐனா கன்ஹும், அவங்களை விட்டு உன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிடாத. உன்னோட இருக்கிறாங்கள அந்த ஏழை மக்கள் அவங்களோடவே இருந்துக்க, அவங்களை விட்டு நீ வந்து வேறு பக்கம் நெஞ்சிடாத, திருப்பிடாத. அதே மாதிரி துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை நாடி நீ அவங்க பக்கம் திரும்பிடாத. இது கவர்ச்சி, பணக்காரங்கள்லாம் இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா, உயர்ந்த ஜாதிக்காரங்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு கவர்ச்சி. இந்த கவர்ச்சியை விரும்பி கொண்டு இவங்களை விரட்டி விட்றாத. யார் காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட தான் இருக்கணுமே தவிர நீ யாரை விரட்டிடக்கூடாது. துரி உலா தாவது ஐனா கன்ஹும், இவர்களை விட்டு உன்னுடைய கண்களை திருப்பி விடாதே. துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை விரும்பி இப்படி செய்து விடாதே. உலா துத்தி, நீ கட்டுப்படாதே. மண் அகஃபல்னா கல்பகன் திக்கிரினா, யாருடைய உள்ளத்தை வந்து நம்முடைய நினைவு கூறுவதை விட்டு நம்ம வந்து மறக்கடிக்க செஞ்சிட்டோமோ அவனுக்கு நீ கட்டுப்படாத. அவன் வந்து நான் உசந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு நினைக்கிறான். அவன் உள்ளத்துக்கு வந்து அல்லாஹ் சீல் வச்சுவிட்டான்.
அப்படியான ஒருத்தனுடைய கூற்றுக்குன்னு என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தபா ஹவாஹு மனோ இச்சையை பின்பற்றுகிறானே அவனை பின்பற்றாத இந்த ஏழை மக்களோட இது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நோக்கத்தில் அதிகமான மக்களை வென்றெடுக்கலாம் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு நினைப்பு எல்லா மக்களுக்கு இருக்குல்ல. இது வராமல் கூட ஆக்கியிருக்கலாம். எதுக்காக இதை செய்கிறான்னு கேட்டால் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான். நம்மள்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி நிகழ்ச்சி ஏற்படுத்தி அப்படி செஞ்சால் எனக்கு பிடிக்காது என்று காட்டுவதற்காக அல்லாஹ் இதை செய்கிறான். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க அனுப்பிட்டான். அவங்க திட்டம் போட்டு பிளான் பண்ணி நல்லபடியாக அதை கொண்டு போகிறது தான் பிளான். இஸ்லாத்தை அழிக்கிற முடிவாக எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி அல்லாஹ் விடலை. நான் சொன்னபடி தான் நீ செய்யணும், நீ விரும்பினதெல்லாம் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு கண்டிக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், அந்த இப்னு உம்மு மக்தும் என்ற கண் தெரியாத ஒரு சஹாபியுடைய சம்பவம் நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இதே மாதிரியான ஒரு ஹதீஸ் தான், அது செய்தி தான். அது என்னென்னு கேட்டால், ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, இப்னு கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் என்கிறவர் ரசூல்லாட்ட வர்றார். ரசூல்லா இருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய மக்காவில் இருக்கும்போது நடக்குது. மக்காவில் இருக்கிற காலத்தில் கண் தெரியாத அந்த சஹாபி ரசூல்லாட்ட என்ன செய்கிறாருன்னா, யார் ரசூலுல்லாஹ் அர்ஷித்னி, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு எதாவது அறிவுரை சொல்லுங்கள். அவன் கண் தெரியாது வர்றாரு. ரசூல்லாவுடைய இருக்கிற அந்த குரலை கேட்டுவிட்டு இந்த இடத்துல ரசூல்லா என்ன கண் தெரியாதுல குரலை வச்சு கண்டுபிடிச்சிக்குவான் கண் தெரியாத ஆளுக்கு. யார் ரசூலுல்லாஹ் அர்ஷித்னி, எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரசூல்லாட்ட சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் மின் உலமாயில் முஷ்ரிக்கின். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இணை கற்பிப்பவர்களில் மிக முக்கியமான பெருமுகர் ஒருவர் கூட இருக்கிறார். ரசூல்லா யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? முஷ்ரிக்கீன்களில் முக்கிய பிரமுகர், பேர் வரல, முக்கியமான அபுஜஹல் அந்த மாதிரியான ரேஞ்சில் உள்ள முக்கியமான ஒரு பிரமுகர் ரசூல்லாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ தான் இவர் வர்றார். ரசூல்லா அந்த முஷ்ரிக்கான ஒரு தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்னு மக்தும் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூரில் அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டுக்கிறவே இல்லை. எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அறிவுரை சொல்கிறேன், என்னப்பா உனக்கு அறிவுரை வேணும், அப்படி உட்காருப்பா பேசுவோம் அப்படிலாம் சொல்லணும்ல. யூரில் புறக்கணித்து விட்டார்கள். ஒய்யுக்குபில் அலல் ஆகரி, அந்த ஆள் மீது கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறல. கண்ணும் தெரியாத ஆள் வர்றாரு, அவரை பொருட்டாகவே எடுத்துக்கிறாம ஏற்கனவே பேசி கொண்டிருந்த பிறமுகரோடு என்ன செய்கிறாங்க, கூடுதலை யுக்குபில் அல்லாஹர் அவரை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எக்கூடு அவன்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறார்கள், தரா பிமா அக்கூடு பாசன், நான் இந்த கருத்தை சொல்கிறேன்னா அதில் எனக்கு உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா, இந்த கருத்தில் அப்ஜெக்ஷன் இருக்கான்ட்டு இந்த பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட. ஃபயக்கூடு அந்த ஆள் சொல்கிறார், அப்ஜெக்ஷனாக இல்லை இப்படின்னு ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்க. மார்க் ஒரு இடத்துல நடக்குது. அந்த மனிதர் ரசூலா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், நான் சொல்கிறேன் இந்த கொள்கையில் ஏதாவது உனக்கு ஆட்சேபணம் இருக்கா இல்லைங்கிறார். அந்த கொள்கையில் அது என்ன விவரம்னு வரல, பொதுவாக வருது. ரசூல்லா ஒவ்வொரு கொள்கையாக சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, அவர் இல்லைங்கிறார். அப்போ நெருங்கி வர்றார். ரசூல்லா சொல்கிற விஷயத்தை என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வர்றார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வரட்டும், அவர் எதுக்கு நீங்கள் கண்டுக்கிறாமல் இருந்தீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இவர் வேணுங்கிற காரணத்துக்காக வேண்டி அவர் வந்தவரை பார்க்காம கொஞ்சம் உட்காருங்க பேசுவோம், அந்த சொல்கிறேன் அப்படியா சொல்லணும்ல. கண்ணு தெரியாத ஆள் கேட்குறாருன்னு சொன்னால் கொஞ்சம் உட்காருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாவது சொல்லியிருக்கணும். புறக்கணித்தார்கள்னு தான் அங்கே வருது. எப்படி அது ஹதீஸில் புறக்கணித்து விட்டு அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள்னு சொன்னால் அவரை ஒரு பொருட்டாகவே ரசூல்லா எடுக்கவில்லைன்னு சொன்ன உடனே இப்போ ஃபீஹாதா உன்சில, இந்த விஷயமாகத்தான் அபசவத்த வல்லாங்கிற ஒரு சூறா இறங்குனது என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இது திருமதியில் இடம்பெறக்கூடிய ஆத்தண்டிக்கான ஒரு ஹதீஸ். இந்த அபசவத்த வல்லா என்ன சொல்லுது என்று கேட்டால், இந்த வசனத்துடைய அர்த்தத்தில் உங்களுக்கு எல்லாம் விளங்கி போயிடும். அபச, இவர் கடுகெடுத்தார். ஹதீஸிலோடு அந்த விஷயங்கள்லாம் வரல, ரசூலுல்லாஹ் மூடலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான் போட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்கிறான், அபச, இந்த முகம்மது கடுகெடுத்து விட்டார். ஒத்த வல்லா, அபஸ்த நீ கடுகெடுத்தாயின்னு முன்னிலையாக கூட அல்லாஹ் சொல்லலை. ஒரு மூன்றாம் நபர் மாதிரி அந்த அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை காட்டுறான். எப்படி அபஸ்த என்று சொல்ல, அபஸ்தண்டா நீ கடுகெடுத்தாயின்னு அர்த்தம். அபசன்னா இந்த ஆள் கடுகெடுத்தான்னு வேற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி, வேற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி தோரணையில் பேசுவோம்ல, அந்த மாதிரி பையன் ஒழுங்காக வேலை நடக்கலைன்னு மகன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு செய்வோம், இவனுக்கு பாரு திமிரை பாருன்னு பொண்டாட்டியை சொல்லுவோம். அது எதுக்குன்னு கேட்டால் அவன் மேலே வெறுப்பை காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ வெறுப்பாக இருக்கும்போது நேரடியாக சொல்லாமல் ஒரு மூன்றாம் ஆள் மாதிரி சொல்கிற ஒரு ஸ்டைல் எல்லா மொழியிலையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அபச,
இவர் கடுகெடுத்து விட்டார். அப்போ கடுகெடுத்துருக்குறாங்க, நமக்கு தெரியலை, அந்த அவருக்கும் தெரியாது, கண்ணும் தெரியாது இருக்கிறல, அவருக்கும் ரசூலுல்லாஹ் கடுகெடுத்த விஷயம் தெரியாது. பேசாமல் சைலண்டாக விட்டுருந்தா அவர் ரசூலுல்லாஹ் பற்றி தப்பாக கூட நினச்சிருக்க மாட்டார். அப்போ அது யாருக்கும் தெரியாத விஷயத்தை ரப்புக்கு தெரியும்ல, அவனுக்கு தெரியும்ல. அவன் என்ன செய்கிறான், அபச இவர் கடுகெடுத்து விட்டார், ஒத்த வல்லா புறக்கணித்து விட்டார், அஞ்சாகுல் ஆமா ஒரு குருடர் வந்தபோது இவர் புறக்கணித்து கடுகெடுத்து விட்டார். நீ கடுகெடுத்து விட்டான்னு அர்த்தம். ஒரு குருடர் வரும்போது அவர் ஒரு இதுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அறிவுரை சொல்கிற விட்டு என்ன செய்கிற, நீ கடுகடுப்பாக முகத்தை வைத்து கொண்டு அவரை நீ அலட்சியப்படுத்தி விட்டாய். ஒமா யுத்ரிக்கல் அல்லஹு எஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தவானாக இருப்பார் என்பது உனக்கு என்ன தெரியும், அவர் பரிசுத்தவானாக இருக்கிறார் என்று எனக்கு தானே தெரியும் சொல்லிவிட்டு, எதக்கற அல்லது நீ சொன்ன அறிவுரையை கேட்டு அவர் பயன் பெறலாம், இப்போ தன்பகு திக்ரா உன்னுடைய அறிவுரையால் அவர் பயனடையக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மாம நிஸ்தகனா எவன் உன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ, உன்னை மதிக்கலையோ, உன்னுடைய மார்க்கத்தை மதிக்கலையோ, ஃபஅன்தலஹு தசத்தா அவனுக்கு போய் நீ வழியே சொல்கிற. அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கிறல, அவனுக்கு போய்கிட்டு நீ வழியே சொல்கிற. இவர் ஏற்றுக்கிட்டு மேலும் நல்லது சொல்லுங்கள், மேலும் நல்லது சொல்லுங்கள், மேலும் சொல்லுங்கன்ட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு அறிவுரை கேட்டு வந்திருக்கிறார். அது ரெண்டையும் நல்லா வேறுபடுத்தினா எப்படி, அம்மாம நிஸ்தகனா யார் உன்னை தேவையற்றவராக மதிக்காமல் இருக்கிறாரோ, ஃபஅன்தலஹு தசத்தா நீ அவருக்கு வழியே போய் சொல்கிறாய். ஒமா அலைக்கு அல்லா எஸ்ஸக்கா அவன் பரிசுத்தமாக விட்டால் உன் மீது எந்த விசாரணையும் இல்லை, எதுக்கு போய் எப்படி சொல்ல போகிற, வளைஞ்சு கொடுத்து போய் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். அம்மாமன் ஜா எஸ்ஆ உன்ட்ட ஓடோடி ஒருத்தர் வருகிறாரே, ஓஹோ யக்ஷா அல்லாவை பயந்தவராக ஓடோடி வருகிறாரே, ஃபான்த அன்ஹு தலஹா நீ அவர் அலட்சியப்படுத்துகிறாய். இவர் உன்னோட ஓடி வர்றவர் உன்னை நம்பி ஏற்றுக்கொண்டு அல்லாவை பயந்து உங்ககிட்ட வர்றார். இவன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி வர்றான், சில விஷயங்களை அவங்களுக்காக வளைஞ்சு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வர்றான். நீ என்ன செய்கிற, அவன் மீது நீ அதிகமாக ஈடுபாடு காட்டுகிறாய், இவரை நீ விரட்டி அடிக்கிறாய், முகத்தை சுழித்து விட்டாய். நல்லா என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். இது அபசவத்த சூறாவில் 80வது சூறாவில் 1லேருந்து 10 வசனம். இப்போ நான் வாசித்தது 1வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக கண்டிக்கிறான். இந்த வசனத்தை கூட அறிஞர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாவுடைய ரசூலுல்லாஹ் அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கு பெரிய ஆதாரம். அவங்க பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அவங்களே இந்த குரானை அவங்கள உண்டாக்கி இருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள கண்டிக்கிற மாதிரி ஒன்று இருக்குமா? அவங்களே இந்த குரானை இந்த மார்க்கத்தை உண்டாக்கி இருந்தார்கள்னு சொன்னால் அவங்கள இந்த மாதிரி கண்டிக்கிற விஷயத்தை எல்லாமே அதில் எழுதி வைப்பாங்க. அவருக்கு அல்லாட்டு தான் வந்திருக்குது, இறை வேதம் தான் என்பதற்கு ஆதாரமாக கூட என்ன செய்ய, அதுக்காக கூட அதை செஞ்சுருக்கலாம். அப்போ இதுதான் இறை வேதம் என்பதற்கு ஒரு பெரிய சான்றாக இவ்வளவு கடும் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எவ்வளோ பெரிய மதிப்பாக மக்கள் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் முகத்தை கடுகெடுத்தானே எப்படி இருக்கும்? அந்த மனிதர் தான் நினைப்பார், கண்ணும் தெரியாத ஆள். மக்கள் தான் என்ன நினைப்பாங்க, கண்ணும் தெரியாத ஒரு மனுஷன் எப்படி நடந்தாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. கண்ணும் தெரியாத ஒரு ஆள்கிட்ட அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் இப்போ கேட்குறவங்களுக்கு ஏன் ரசூல் அப்படி நடந்தாங்கன்னு நினைக்கிற அந்த காலத்தில் வச்சு பார்த்தா நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் அதை அப்படியே மக்கள்கிட்ட எடுத்து வச்சிடுறாங்க. அல்லாஹ் என்னை கண்டிச்சிட்டான், அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லிட்டான், நான் செஞ்ச தப்பு என்று அவர்கள் சொல்லி தான் நமக்கே தெரியும். அந்த குருடர் கண்டுபிடிச்சி வேற ஒரு சாட்சியத்தை வச்சு எல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன வழங்குறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவங்க இஷ்டம் போல எல்லாம் நடக்குமாறு விடவில்லை. எல்லாம் நீங்கள் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தால் எப்படி அல்லாஹ் கண்டிப்பானோ, நீங்கள் கண்டனத்துக்குரிய ஆவியர்கள் அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இருக்குமையானால் உங்களையும் கண்டிப்பான், அவங்களையும் கண்டிப்பான். அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுறது, பவரை நிலைநாட்டுறது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய எண்ணமாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதிலிருந்து விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, இது புகாரில் 4912, 6691, 5267 ஆகிய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஜைனபுன்னு ஒரு மனைவி அவங்களுக்கு, அந்த ஜைனபுங்கிற மனைவி வீட்டுக்கு போய் அந்த ஜைனபு கொஞ்சம் தேன் சேமித்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு வீட்டில். அங்கே போய் டெய்லி இப்போ என்ன செய்வாங்கன்னா தேன் குடிக்கிறதுக்கு போயிடுவாங்க. தேனை ஜைனபு போய் தேன் குடிக்க போயிடுவாங்க. அப்போ இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன செய்யுது, ஆயிஷா நாய்க்கு இந்த கணவருடைய இன்னொரு மனைவிண்டா ஒரு புறம் வரும்ல, நம்ம இருக்கும்போது அங்கே போய் அதிகமாக போகிறாங்களேன்ற ஒரு வெறுப்பு வரும்ல, அந்த வெறுப்பு நெருப்பில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் ஹப்ஸா யார், அவங்க ஒரு உமர் என்னோட மகள், அவங்களும் ஒரு மனைவி, அந்த 2 மனைவிமாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க, அடிக்கடி அங்கே போய் தேன் குடிச்சிட்டு வர்றாங்க, இதை நம்ம நிறுத்தணும், ஏதாவது பிளான் பண்ணி செய்யணும்.
அதனால் ரசூல்லா வந்து உங்ககிட்ட வந்தாலும் சரி, என்கிட்ட வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், உங்கள் வாயிலேருந்து ஒரு கருவேலம்பிசனுடைய வாடை வருதுன்னு சொல்லுவோம். தேனை குடிச்சிட்டு வர்றாங்கல்ல, வந்தவுடனே உங்கள் வாயிலேருந்து ஒரு கருவேலம்பிசின் வாடை வருதுன்னு சொன்னோம்னு சொன்னால், அப்போ இந்த தேனை வெறுத்துருவாங்க, இனிமேல் அங்கிட்டு போக மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறோம், அப்படி சொன்னால் என்ன நினைப்பாங்க, ஓ தேனுக்கு இந்த மாதிரி வாடை இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை உண்டாக சைக்காலஜிக்கலாக என்ன செய்கிறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ரசூல்லாவுக்கு. என்ன செய்கிறாங்கன்னா, வந்தாங்கன்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த மாதிரி கருவேலம்பிசன் சாப்பிட்டு வர்றீங்களோ அப்படின்னு நம்ம கேட்போம். என்கிட்ட வந்தால் நாங்கள் கேட்குறோம், உங்ககிட்ட வந்தால் நீங்கள் கேளு அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி செய்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நைட்டை வர்றாங்க. இதை சொன்ன உடனே, இல்லையே நான் தேன் தானே குடிச்சிட்டு வந்தேன், அப்போ தேனுக்கு இப்படி தேனில் இந்த கருவேலம்பிசனுடைய அந்த மாதிரி வாடையும் வரும். அந்த எந்த மரத்தில் அந்த தேன் கூடு கட்டுக்கிறதோ அதனுடைய சாயல் லேசாக இருக்கலாம். அவர்கள் அப்படியே நினச்சாங்களான்னு தெரியல. என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் நான் தேனை தொடவே மாட்டேன், இனிமேல் தேனை நான் தொடவே மாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம், அது வரை சொல்லிவிட்டாங்க. தேனை தொடவே மாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. சொல்லிவிட்டு இதை யாருக்கு நீ சொல்லாத, ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, இந்த செய்தி நீ யார்ட்டையும் சொல்லாத, நான் இனிமேல் தேன் பக்கமே போக மாட்டேன். இவங்க நோக்கம் நிறைவேறி போச்சு. அதான் நோக்கம், அங்கே ஜெயினப்கிட்ட போய் தேன் குடிக்க போகக்கூடாதுன்னு நோக்கம். ரசூலுல்லாவுக்கு தேன் மேலே வெறுப்பு உண்டாக்கியாச்சு. இப்படி ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் இது சாதாரண ஒரு நிகழ்வு. அப்போ இந்த மாதிரி செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவது பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை கண்டித்து ஒரு வசனம் இருக்கிறான். இந்த ரசூலில் அப்படி சொன்னாங்கல்ல, இதை கண்டித்து ஒரு வசனம் இறக்குகிறான். அந்த வசனம் 66வது சூறாவில் 1வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், யா அய்யுஹன் நபியு, முதல் வசனம். தஹரீம்னு இதுக்கு பேர், ஹராமாக்குதல் அப்படிங்கிற பேர்லேயே சூறா இருக்குது. அந்த சூறாவுடைய முதல் வசனம் என்னென்னு கேட்டால், யா அய்யுஹன் நபியு, நபியே, லிமத்து ஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்கலாம், மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கி இருக்கிற ஒன்றை நீ எப்படி ஹராமாக்க. தேனை நான் ஹராமாக்கியிருக்கேனா? தேனை நான் ஹலால்னு சொல்லியிருக்கிறேன். குரான்லேயே ஷிஃபா, அது நிவாரணம் இருக்குதுன்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இப்போ தேனின்னு இல்லை சூறா இறக்கியிருக்கான்ல, அதில் தேனுடைய தன்மையை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறான். அது தேனில் ஷிஃபா இருக்குன்ற நிவாரணம் இருக்குது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்கலாம்? லீமத்து ஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்குவாய்? ரசூல்லா தனக்கு தான் ஹராமாக்குனாங்க, நல்லா விளைக்கணும். ரசூல்லா உம்மத்துகளுக்கெல்லாம் நீ தேன் சாப்பிடாதீங்க அப்படின்னு உத்தரவு போடலை. தன்னளவு இனிமேல் நான் தொட மாட்டேங்கிறாங்க. நான் தொட மாட்டேன்னு சொல்வது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, நான் சொல்லியிருக்க, நீ தொட மாட்டேங்கிற, அது எப்படி நீ ஹராமாக்குவ? தபு தகை மரலாத் அஸ்வாஜிக்க, உன்னுடைய மனைவிமாருடைய திருப்தியை நாடி நீ எப்படி அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராமாக்குவாய்? அல்லாஹ் கஃபூர் ரஹீம், இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். கண்டிச்சும்பிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னா, அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறவன் அப்படின்னு 66 இருக்குது. இதில் ஒரு சட்டத்தையும் விளைவிக்கிறணும். அப்போ நம்ம பிடிக்காத ஒன்றை ஹலாலாக்குனதை சாப்பிடாமல் இருக்குதா குற்றமான? குற்றம் கிடையாது. நம்ம எத்தனை விஷயங்கள் ஹலால் இருக்கும். மீன் பிடிக்காத ஒருத்தருக்கு இறைச்சி பிடிக்காது, ஒருத்தருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒவ்வொரு பொருள் பிடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் குற்றம் கிடையாது. பிடிச்சி இருந்தும் அல்லாஹ் ஹலாலாங்கிட்ட தெரிஞ்சு இருந்தும் ஏதோ ஒரு நோக்கத்தை இனிமேல் தொடமாட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, பிடிக்காத ஒன்றை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் ஹராமாக்குனது வராது. ஏன்னா எல்லா உணவும் எல்லாருக்கும் பிடிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த உணவு அந்த தேனுங்கிறது இயல்புலேயே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வைங்க, அதுக்கு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்க மாட்டான். நீங்களும் அப்படி இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், ஒருத்தர் மீன் சாப்பிடாமல் இருக்கலாம், ஒருத்தர் கறி சாப்பிடாமல் இருக்கலாம். அது நமக்கு உரிமை. ஹலால்னா செஞ்சு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஹலால்ன்ற ஒத்துக்கொண்டு நமக்கு பிடித்து இருந்து அது விருப்பமாக இருந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக நான் சாப்பிட மாட்டேன் ஹராமாக்கிட்டேன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு கோவம் வருது. இது உனக்கு என்ன இந்த ரேட், நான் ஹலாலில் ஆக்கியிருக்கிறேன், உன் மனைவிக்காக நீங்கள் ஹராமாக்கிடுவீங்களா? அப்படிங்கிற லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவாய்? தபு தகை மரலாத் அஸ்வாஜிக்க, உனது மனைவியுடைய திருப்தியை நாடி நீ இப்படி செய்யலாம் என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த சம்பவத்தில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க தன்னளவில் கூட இதை ஒன்றை ஹராமாக்கிக்குள்ள அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. தன்னளவில் கூட அடுத்தவர் ஹராமாக்குறது அது அதிகாரம் கிடையாது. தன்னளவில் அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை நான் இனிமேல் ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் இருக்கான அதிகாரம் இல்லை. அப்போ இதை நம்ம நபிமார்கள் அற்புதம் செய்வாங்க, மந்திரவாதி அவங்க நினச்சதெல்லாம் செய்வாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்பத்தான் அல்லாவே நடப்பான் என்கிற மாதிரி எல்லாம் கதை சொல்கிறாங்களே, அது எல்லாம் பொய் என்பதற்கு எது இந்த சம்பவங்கள் ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் இது போன்ற ஏராளமான நிகழ்வு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 1ஆம் தேதியிலிருந்து குற்றவியல் சட்டங்களில் என்ன சாட்சிய சட்டங்களில் சில 3 திருத்த சட்டங்களை ஒரு இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் இருந்த அந்த சபையில் நிறைவேற்றி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டம் நிறைவேற்றினது கூட முறைப்படி நிறைவேற்றலை. நாடாளுமன்றத்தில் இருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் 150 வரையும் டிஸ்மிஸ் பண்ணி சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை விவாதத்துக்கு வைக்காமல் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் முன்மொழிய வேண்டியது நிறைவேறியது அப்படின்னு செஞ்சுட்டாங்களே. ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணணும். இந்த சட்டத்துக்கு என்ன விஷயம், இந்த சட்டம் சரியில்லை, அந்த சட்டம் இப்படி சரியில்லைன்னு எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கும் ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்ல முடியலைன்னா தவறை திருத்திக்கிட்டு அதை மாற்றணும். அது அந்த விவாதங்களுக்கு அப்புறம் தான் ஒரு சட்டங்களை கொண்டு வர முடியும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குற்றவியல் வெள்ளைக்காரங்காலத்து சட்டமாக இருக்குது, அதனால் சட்டங்களில் திருத்தம் கொண்டு வர்றோம்னு சொல்லி சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டங்களில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது விளங்குதா. ஆனாலும் அந்த சட்ட திருத்தங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், சில நம்ம நிலையிலேருந்து பார்க்குறது சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிற நமக்குள்ள விஷயம் மட்டும்தான். வழக்கறிஞர்கள் பல நோக்கத்திற்காக ஆதரிச்சும் எதிர்த்தும் போராடிட்டு இருக்கிறாங்க, தனியாக விட்டுருவோம். நம்ம சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களை இவங்க எப்படி பாதிக்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு நுழைச்சிருக்கிறாங்க, அந்த பாயிண்ட்களை மட்டும் நம்ம பார்ப்போம். என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால், இந்த ஊப்பா சட்டம் இருக்காங்களே, யூஏபி, அதாவது நம்ம சென்ட்ரல்லேருந்து எடுத்து பிடிச்சி போவாங்கல்ல, அந்த சட்டத்தின்படி ஒருத்தரை கைது பண்ணாருன்னு சொன்னால் நிரபராதின்னு அவர் தான் நிரூபிக்கணும். என்னை நான் தீவிரவாதின்னு என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, தீவிரவாதி இல்லைன்னு நான் நிரூபிக்கணுமா அப்படின்னு அந்த ஸ்பெஷல் ஆக்டில் வச்சுருக்கிறாங்க. அதை கொண்டு இதில் சேர்க்குறாங்க. இப்போ இதில் என்ன செய்கிறாங்க, சாதாரண அந்த சட்டத்தில் கைது செய்யாமல் சாதாரணமாக அரசுக்கு எதிராக நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்தில் அரசு ஒரு போராட்டமாக பண்ணுறீங்கன்னு வைங்க, அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த காரியங்களில் ஈடுபட்டார்களே ஆனால் அவர்களை என்ன செய்யலாம்னா அந்த சட்டத்தின் பிரகாரம் இவங்களை கைது பண்ணி இவங்க குற்றவாளி இல்லைங்கிறத நீங்கள் தான் நிரூபிக்கணும். உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் அது கிடையாது. குற்றம் சுமத்துறவங்க தான் நிரூபிக்கணும். அதுக்கு மாற்றமாக தான் தடா போடான்னு கொண்டு வந்த எல்லா சட்டங்களும் அப்படி தான் இருக்கிறது. இந்த ஊப்பா சட்டமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த விதியை கொண்டாந்து ஆர்டினரி சட்டத்தில் கொண்டாந்து போட்டாங்க. இப்போ உங்களை அந்த மாதிரி ஒரு நீங்கள் பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினான்னு வைங்க, சாதாரண ஒரு ஸ்டேஷனில் உங்களை கைது பண்ணுறான், நீங்கள் தான் நிரூபிக்கணும். போலீஸ் ஆதாரம்லாம் காட்ட வேண்டியதில்லை, அவர் தீவிரவாதியும் பாரு. என்ன ஆதாரம் நீ சொல்லு, இல்லைன்னு ஆதாரத்தை காட்டு. இல்லைன்னு அவனுக்காக காட்டலுமா, இருக்குங்கிறவன் தானே ஆதாரம் காட்டானே. அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அதை சட்டத்தில் திருத்திக்கிட்டு வந்திருக்கான். இது நம்மளுக்காக கொண்டு வந்தது தான். இது சிறுபான்மை இப்போ மக்களை பிடிச்சி போட்டு டெல்லி வரைக்கும் அள்ளிட்டு போக தேவையில்லை. அந்தந்த மாநிலத்தில் உள்ள சாதாரண போலீஸில் பிடிச்சா கூட என்ன செய்யலாம், அவங்கள நீ நிரூபி கொண்டு உள்ளே போட்டுற வேண்டியது, நிரூபிச்சுட்டு வர வேண்டிய நம்ம கடமைங்கிற ஒரு செக்ஷன் அதில் இருக்குது. அதே மாதிரி பழைய சட்டத்தில் எந்த ஒரு ஆளையும் கைது செய்யும்போது அடித்து கைது செய்யக்கூடாது. அடித்து சத்துரு அந்த மாதிரி கைது செய்வதற்கு தடை என்று முந்தின சட்டத்தில் இருந்துச்சு. அதை நீக்கிட்டாங்க. நீக்கினா என்ன அர்த்தம், அடிங்கன்னு வரல, அடைக்கலான்னு அர்த்தம். அது அடிக்கக்கூடாது என்று இருந்த சட்டத்தை நீக்கிட்டா என்ன அர்த்தம், உங்களை போலீஸ் பிடிக்கும்போது மிதித்து தரத்தை இழுத்துட்டு போய் கையில் விலங்கு போட்டு கூட உங்களை இழுத்துட்டு போகலாம். ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது என்று இருந்த சட்டத்தை நீக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன செய்யலாம், பிடிச்சி கைது செய்கிறேங்கிற பேரில் மக்கள் அடித்து துன்புறுத்த போலீஸுக்கு அவ்வளோ இப்போ இருக்கிற போலீஸாராயும் தாங்க முடியலை. அப்போ இது போலீஸுக்கு கூடுதலான ஒரு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் திருத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்யலாம்னு கேட்டால், உங்கள் மீது ஒரு வழக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் சொத்தையெல்லாம் முடக்கலாம். சொத்தை முடக்கிறதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்கும் போய் நீதிமன்றத்தில் போய் தான் முடக்க முடியும். இங்கே என்ன செய்யலாம், உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறேன், ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்வார், அவர் உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய கணக்கெல்லாம் முடக்கிடுவார். அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பொதுவாக ஒரு ஆளை கைது பண்ணாங்கன்னு சொன்னால் உள்ளே கொண்டே போட்டுருவாங்க. ஒரு 15 நாளைக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, 15 நாளைக்கு ரிமாண்ட் 15 நாள் தான் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் போய் ஜாமீன் போட்டு என்ன செய்வோம், நாங்கள் ஒழுங்காக ஆஜராக கொலைக்கு மட்டும் 90 நாள் போடுவாங்க. திருப்பி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு 15 நாளைக்குள்ளே ஜாமீன் கேட்டு வெளியே வந்துடலாம். ஏதோ ஒரு அடிதட்டில் உங்களை பிடிச்சிட்டு போனான்னு வைங்களேன், 15 நாள் தான் உள்ளே வைக்க முடியும். அதுக்கு பிறகு ஜாமீன் கொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக வந்துடலாம். இப்போ இந்த ஜாமீனுக்குரியது 60 நாளாக்கப்பட்டிருக்கு. சும்மதிக்கு உங்களை போய் உள்ளே கொண்டே போட்டாலும் சரி, நீங்கள் ஜாமீன் எப்போ கிடைக்கும், 60 நாளைக்கு பிறகு அங்கே 60 நாள் கன்ஃபார்ம் ஜெயிலுக்கு எந்த குற்றத்துக்கு கைது செஞ்சாலும். இதில் எவ்வளோ கொடுமை, சர்வாதிகாரத்தை மிஞ்சின ஒரு கொடுமை அதில் சேர்த்துருக்குறாங்க, அந்த சட்டங்களில் சேர்த்துருக்குறாங்க.
அதே மாதிரி ஒரு ஆள் மீது புகார் செஞ்சாங்கன்னு வைங்க, நான் வந்து ஒரு ஆள் மேலே புகார் செய்கிறேன், கோர்ட்டு உத்தரவு என்ன இருக்குன்னு கேட்டால் புகார் செஞ்ச உடனே எஃப்ஐஆர் போட்டுடணும். நான் இன்றைக்கி புகார் கொடுத்தேன்னு சொன்னேன், இன்றைக்கி என்ன செய்யணும், எனக்கு அது குற்றப்பத்திரிக்கை இது சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கை என்ன செய்யணும், எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அதை வந்து அவங்க உடனே வந்து தந்துடணும். அப்படி சட்டம் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா 14 நாள் அவகாசம் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த புகார் கொடுத்தாலும் சரி இனி பார்ப்போம், அப்போ வாங்க வேண்டியது வாங்கி கட்டிங்களாம் வாங்கி அதை ஓச்சு உறவெல்லாம் செய்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க. 14 நாளைக்கு பிறகு தான் அது புகாருக்கு உரியதா அல்லது தள்ளுபடி செய்கிறதான்னு முடிவெடுத்து போலீஸை சொல்லுவாங்க. அப்போ 14 நாட்கள் அவகாசம் கொடுத்தல் என்பது சாதாரண மக்களை எல்லாம் என்ன செய்ய கடுமையாக இது பாதிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அந்த தீவிரவாத செயலில் ஒருத்தன் ஈடுபடுறான்னு வைங்க, தீவிரவாத செயல்னு ஏதோ ஒரு இவங்க சில கணக்கு வச்சுருப்பாங்க, அதில் ஈடுபட்ட ஆட்களோட தொடர்புடையவர்கள் யாருங்கிறது வழங்க கொடுக்குறாங்க. நீங்கள் அவனோட ஒரு மின்னஞ்சல் அனுப்புனா போதும், ஒரு மெயிலில் அவனுக்கு நல்லா இருக்கலான்னு அனுப்புனா போதும், நீங்கள் உடந்தை மின்னஞ்சல் அனுப்புனாலும் என்ன செய்யலாம், அவங்கள ஒரு தீவிரவாதி நம்ம அரசாங்கம் ஒருத்தனை நினைக்கிறான், அப்படி நினைக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு மெயில் அனுப்பிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி ஒரு விவாதித்தல், இந்த மாதிரி ஒரு சபையில் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் தீவிரவாதியாக இருக்கக்கூடியவர் என்கிட்ட கேட்டுவிட்டார், நான் பதில் சொல்லிட்டேன், நீ அவரோட விவாதிச்சிருக்கிற என்னை பிடிச்சி போட முடியும். ஏன் அவரோட ஒரு டிஸ்கஷனில் இருந்தால், ஏதாவது டிஸ்கஷனில் இருந்ததுக்கு இதெல்லாம் டிஸ்கஷன் தானே. இந்த சபையில் ஒருத்தர் தீவிரவாதிங்கிற ஆள் இருக்காருன்னு வைங்க, அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் பதில் சொல்லிட்டேன், டிஸ்கஷன் நடந்துருச்சு, இப்போ நீ அவர் என்னமோ கேட்டான்னு பதில் சொல்லுங்க, உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குது, அப்போ எனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குங்கிற அப்படி. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சபை ஒரு டீக்கடையில் தேநீர் இறந்துடும், இன்னும் 2 பேர் சேர்ந்து தீ குடிச்சிருக்கிறீங்க, அதாவது தீவிரவாதி நமக்கு தெரியாது, தீவிரவாதியை அரசாங்கம் நினைக்கலாம் நமக்கு தெரியாமல் இருக்கும்ல, தெரிஞ்சு செய்ய மாட்டோம், அரசாங்கம் அப்படி நினைக்கிறான், நம்ம தெரியாது நல்லவன் நினச்சிக்கிட்டே என்ன செய்வோம், ஒருத்தனோட போய் டீ குடிச்சிடுவோம், பிறகு அவனை கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி அறிவித்த பிறகு குடித்தால்கிட்ட கூட பரவாயில்லைங்களாம், முன்னாடி குடிச்சிருப்பியல்ல, அவன் யாருன்னு தெரியாத ஒரு காலத்தை அவனை டீ குடிச்சிருப்பிய, அதுக்கு ஆதாரம் கிடைச்சின்னு சொன்னால் நீ வந்து உடந்தை, நீ இன்னும் தீவிரவாதி, இதெல்லாம் இந்த புதிய சட்டங்களில் இணைத்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சட்டங்களில் கைது செய்வதற்கு பயங்கரவாத சட்டமில் கைது செய்வதற்கான அதிகாரம் வந்து உயர் அதிகாரிகள் அவ்வளோதான் இருக்குது. முதல்ல எஸ்பி லெவலில் தான் என்ன செய்யணும், அவங்க உத்தரவில் தான் கைது செய்ய முடியும். இப்போ லோக்கலில் உள்ள ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணிடலாம், மேலே அது தெரிய தேவையில்லை, உங்களுக்கு அவனுக்கு மாமூல் இல்லாத பஞ்சாயத்து வச்சுருவீங்களேன், உங்களை பிடிச்சி போட்டு விட்ருவோம், அப்புறமா நீ நீதிமன்றத்தெல்லாம் போயிட்டு வரணும். அப்போ இந்த அதிகாரம் வந்து கீழே உள்ள ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே கொடுக்கப்படும்போது என்ன செய்வானா, கீழே உள்ளவங்க அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க, சாதாரண வழக்கு தான் போடுவாங்களே தவிர பயங்கரவாதிங்கிற வழக்கை போட முடியாது. ஆனால் இப்போ போடலாம். யார் போடலாம், இன்ஸ்பெக்டர் இல்லை, அது கீழே உள்ள ஹெட் கான்ஸ்டபிள், ஏட்டையாங்கிறோம்ல, ஏட்டையா ரேஞ்சில் உள்ளவர் கூட என்ன செய்யலாம், இதை போடலாம் என்று சொல்லி, இதெல்லாம் பிபிசியில் வந்து இப்போ என்னென்ன பாதிப்புகள்னு சொல்லி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியாக போட்டு அதில் எடுத்தது தான். நான் சட்டத்தெல்லாம் படிக்கலை, இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது இது கண்டிப்பாக நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரே ஒரு லூப் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கேட்டால், மாநில அரசாங்கம் வந்து அவங்களுக்கு தகுந்தவாறு தேவையான திருத்தங்களை செஞ்சுக்கிடலாம். அதை வந்து தமிழக அரசு என்ன முறையாக தமிழ்நாட்டுக்குள்ளது வராத அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் உடன்படலை, இதில் நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கிறல என்று அவங்க திருத்தம் பண்ணுவதற்கு, அந்த விஷயங்களுக்கு தனி சட்டத்தை உண்டாக்கி கொள்வதற்கு ஒரு அதிகாரம் கொடுத்து அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அது ஒன்று தான் இதில் ஒரு சாதகமான அம்சம். இதை வந்து தமிழக அரசு என்ன செய்யணும், உடனடியாக அதில் இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ்நாட்டுக்கு வந்து திருத்த சட்டம் கொண்டு வருவதன் மூலமாக இதை மற்ற பகுதியில் பாதிக்கப்படுவாங்க. மற்ற மாநிலங்கள் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக நம்மளை அழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.